சீ, நீங்களா மனுஷங்க தானா இப்படி பணவெறி பிடிச்சு அலையறீங்க? அடப்போ, இது பெரிய விஷயமா? அம்மா, இந்த பணம் எல்லாம் நமக்கு தேவை. உங்களுக்கு அறிவே இல்ல. விஜயா இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம விஜயா திருந்த மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம விஜயா ரவி சுருதி, அதாவது நம்ம சுருதியோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம விஜயாவுக்கு எதுவுமே பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கேரளா ஸ்டைலில் எல்லாமே கேரளாவில் குடிக்கிறது, கேரளாவில் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம விஜயாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அண்ட் இதே மாதிரி அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா இங்க உபசரிப்பு பயங்கரமா இருக்குது. அவரை வந்து தலையில வச்சு தாங்குறாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட். இவங்க என்ன நினைச்சு வந்தாங்க அப்படின்னா, இங்க நமக்கு ராஜ மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருக்குது அண்ட் இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால விஜயா கொஞ்சம் அப்செட்லேயே இருக்கிறாங்க. என்ன அப்செட்ல இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சீக்கிரமே விஜயாவுக்கு ஒரு கடிவாளம் போடணும். இல்லை அப்படின்னா விஜயாவோட ஆட்டம் வந்து தாங்க முடியாது. நாளுக்கு நாள் அவங்களோட ஆட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுதாவே மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை வந்து ஆரம்பத்திலே அடக்கி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா சுதா வந்து நம்ம விஜயா மேலே ப்ரெஷர் போடுற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு. சுதா வந்து இவங்களை மதிக்க மாட்டாங்க அண்ட் இவங்க சொல்கிற விஷயங்களை எதையுமே கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் சுதா இருப்பாங்க. ஸோ சுதா இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அப்படி தான் பண்ண போகிறாங்க. இது விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ விஜயா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம பேசாமல் மீனா வீட்டுக்கே போயிடலாம், அங்கன்னா நம்ம அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பிடுங்கி அடித்து இங்கேருந்து ஓட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ விஜயா சீக்கிரமே இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த கேஸ் போகிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் முத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த லேண்டை திருப்பி ஆகணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம முத்து இருக்காரு. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அந்த லேண்டும் அந்த வீடும் சேர்ந்து இவங்க கையை விட்டு போயிடும் அப்படின்றதுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மும்முனைப்பாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது யார்கிட்ட சேர வேண்டும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் சேரும். நம்ம முத்து மீனா கிட்ட தான் அந்த குடும்பம் சேரணும், அந்த வீடும் சேரணும், எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை, இவங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம முத்துமீனா பண்ணிடவே கூடாது. ஸோ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம முத்துமீனாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பார்க்கலாங்க என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்றத இனி வர எபிசோடில் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கிளம்பிறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டலாம் பணம் கேட்க முடியுமோ அவங்ககிட்டலாம் பணம் கேட்குறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த வீடை திருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அப்படின்றதுனால அந்த வீடை திருப்புறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லா வழியும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க முயற்சி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.